சுக்கு, மிளகு, திப்பிலி மூணுமே நல்லா ஈக்குவல் குவான்டிட்டியில எடுத்துக்கோங்க. சுக்கு வந்து நல்லா பியூரிஃபை பண்ணி எடுத்துக்கணும். மேல் தோலை நல்லா சுரண்டி எடுத்துடணும். அதுக்கு முன்னாடி சுக்கு வந்து நல்லா சுண்ணாம்புல போட்டு ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சு நிழல்ல உலர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். தோலோட சேர்த்து அந்த சுண்ணாம்பையும் நல்லா சுரண்டி கிளீனா எடுத்துடணும். அப்படி ஒரு 50 கிராம்ஸ் அளவு சுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு இருக்கு பாத்தீங்களா, மிளகு வந்து மோர்ல ஊற போட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஊற போட்டு நிழல்ல உலர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி திப்பிலிய வந்து எலுமிச்சம்பழ சாறுல வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஊற போட்டு நிழல்ல உலர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஈச் 50 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா தனித்தனியா கூட இடிச்சு பவுடர் மாதிரி பண்ணிட்டு ஒன்னா சேர்ந்து கூட கலந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி கலந்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடரா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி நீங்க செஞ்சு எடுத்துட்டு வர சுக்கு, மிளகு, திப்பிலி பொடி வந்து ரொம்ப காட்டமா இருக்காது, வயித்தை புண்ணு பண்ணாது. அப்போ உங்களுக்கு அல்சர் பிரச்சனை, அசிடிட்டி பிரச்சனை, அந்த வயிறு உபுசம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். இதை வந்து நீங்க தேன்ல குழப்பி நீங்க சாப்பிட்டுட்டு வரப்போ உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், செரிமான கோளாறா இருக்கட்டும், சளி வந்து உற்பத்தி ஆகி வருது, எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டா சரியாக ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரபிள் சரியாயிரும்.